அனைவருக்கும் வணக்கம். கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு பண்ணுங்க, FIR போடுங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா அவர்களே உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். ஆனா இப்போ வரைக்கும் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு பண்ணல. லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படியே அமைதி கேட்கறாங்க. அதற்கு காரணம் மாநில அரசாங்கம், நம்ம கழக அரசாங்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனுதாரர் தரப்பில் இன்பதுரை MP இருக்கார் இல்லையா, அவர் உச்சநீதிமன்றத்துக்கே போயிட்டு இவர்கள் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை மீறுறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்கே இந்த வழக்கு எடுக்கப்பட்டு தீர்ப்பு வந்துச்சுன்னா திமுகவுக்கு பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆகும். இப்போ இதற்கிடைப்பட்ட நிலையில் EDயினுடைய புதிய இயக்குனர் ராகுல் நவீன் அவர்கள் சென்னை வந்திருக்காரு. எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கேஸ் ஃபைல்லாம் எடுத்து என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்கு. பிரதானமாக சொல்ல போனால் இப்போ இருக்கிற முதன்மையான வழக்கு அப்படிங்கிறது நமக்கு அமைச்சர் KN நேருடைய வழக்கு தான். நீங்கள் KN நேரு தரப்பில் எந்த அளவிற்கு பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு ஒரு பயணம் போனார் இல்லையா, அப்போ KN நேரு அவர்கள் கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருந்தார். மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட அமைச்சர் மூர்த்தி அவர்களை குறித்து அவ்வளோ தூரம் புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் KN நேரு அவர்கள் குறித்து எதுவுமே அவர் பேசலை. ஸோ அரசியல் வட்டாரங்களில் KN நேரு ஸ்டாலின் கிட்ட இருந்து ஓரம் கட்டப்படுறாரு. இல்லை திமுகவினுடைய முதன்மை குடும்பம் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் KN நேருவை கட்டம் கட்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ED நடவடிக்கை எடுத்த உடனே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோலாம் வெளியிட்டு பேசினார் இல்லையா. ஆனால் KN நேரு அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. KN நேரு அவர்களுக்கு சாதகமாகவோ இல்லை EDக்கு எதிராகவோ எந்த ஒரு அறிக்கையுமே அவர் வெளியிடல. செந்தில் பாலாஜிக்கு தியாகி பட்டம் கொடுத்துட்டு KN நேரு பலிகடை ஆக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ KN நேரு தரப்புல ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இதுலேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு. ஏற்கனவே அவருடைய மகனை டெல்லிக்கு தூது அனுப்பி நிர்மலா சீதாராமன் சந்திக்க வச்சதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும், அது கூட ஸ்டாலின் அவர்களோட துணையில் அவர் போல சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய கான்டாக்ட் மூலமா இவர் அங்கே கான்டாக்ட் பண்ணி போயிருக்காரு. ஆனால் அதுவும் பலன் அளிக்கல. ஏன்னா இது அதிமுக தரப்புல பயங்கரமான ப்ரெஷரு BJPக்கு இருக்கு. ஸோ அதனால இந்த வழக்கை அவர்கள் விடுற மாதிரியே கிடையாது. இதுல ஸ்கெட்ச் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸ்டாலின் அவர்கள் இதனால ஒரு 2 ஸ்டெப் பேக் அப்படிங்கிற மாதிரி KN நேரு தள்ளி வைக்கிறார் அப்படின்னா, இந்த வழக்குல பிரதானமான டார்கெட்டே ஸ்டாலின் அவர்கள் தான். ED கடந்த முறை வெளியிட்ட அந்த மீடியாவுக்கு கொடுத்த ஃபைல் இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைரக்ட் பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாங்க. பார்ட்டி ஃபண்டுன்றத பேரில் கலெக்ட் பண்ணுறாங்க, நிறைய கமிஷன் வாங்குறாங்க ஒரு டெண்டரில் இருந்தோம். அந்த பணம் எல்லாமே நேரடியாக ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கு தான் போகுது. சொல்லப்போனால் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் போகுது அப்படின்றது குற்றச்சாட்டு. இப்போ அந்த வழக்கிலேயே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு 3 MLAக்கள் ஒரு MPயினுடைய பெயர்லாம் அடிபடுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நேரடியாக கவிபிரசாத் அவர்களினுடைய வாட்ஸ்அப் உரையாடல்கள்லேயே அவர்களும் தொடர்பு இருந்திருக்கிறாங்க. இந்த டெண்டர்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இந்த டெண்டர் யாருக்கு கொடுக்கணும், இதை நீங்கள் இவங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வெளிப்படையாக பேச, அது எல்லாமே EDயால் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடிமையுமே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆதாரபூர்வமாக இருக்குது. இனிமேல் இவர்கள் தரப்புலேருந்து விளக்கம் வேறு கொடுக்கணுமே. இப்போ இவர்கள் யாருக்கு டெண்டர் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ டெண்டர் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதற்கான ஆதாரமும் இருக்குது, இவர்கள் பேசிக்கொண்ட அந்த ப்ரூஃபும் இருக்குது. அப்போ அவர்களால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுலபமாக தப்பிக்கவே முடியாது. ஒரு அரசியல் ரீதியாக ஒரு சமரசம் ஏற்பட்டு இந்த வழக்கை அவர்கள் கொஞ்சம் ஆறப்போடலாமே தவிர தேர்தல் காலகட்டத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. KN நேரு அவர்களை மட்டும் நம்பி 40க்கு மேலே தொகுதிகள் இருக்குது. அப்போ அதனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தேர்தல் சமயத்தில் பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தகவலை யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. KN நேரு அவர்களினுடைய தம்பி ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் கம்பெனியில் ஒரு முக்கியமான டைரக்டராக இருந்த கவிபிரசாத் அவர்களுடைய ஃபோனில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? வேற ஒரு வழக்குக்காக விசாரிக்கும் போது இதெல்லாம் தெரிய வந்துச்சுன்றது ED சொல்லக்கூடிய விஷயம். இருந்தாலும் இவருடைய மொபைலில் இந்த டைமில் இந்த மாதிரிலாம் இவ்வளோ டேட்டா இருக்குன்றது எப்படி தெரியும்னு கேட்கும்போது, சவுக்கு சங்கர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றி பேசியிருந்தார். அதாவது ED முதல் ஒரு கடிதம் அனுப்புறாங்களே DGPக்கு, கிட்டத்தட்ட அக்டோபர் 27ஆம் தேதி கடந்த ஆண்டு. அப்போவே பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ பேசியிருந்தார். என்னன்னா, இந்த மாதிரி என்னுடைய நண்பர் KN நேரு அவர்கள் மாட்டி விட்டது யாரு அப்படின்னா கண்டிஷன் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி இவ்வளவு துல்லியமாக வாட்ஸ்அப்பெல்லாம் கரெக்டாக தூக்கி உள்ளே இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி எடுத்தாங்க? நேராக இந்த ஆஃபீஸில் இவங்க ஃபோனெல்லாம் தூக்குனா இது உள்ளெல்லாம் மொத்த டீட்டெயிலும் இருக்குன்றது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கன்றது வரைக்கும் யார் சொன்னது என்று என் நண்பர் வியந்து கொண்டு இருப்பார். அவரது ஜென்ம எதிரி கண்டிஷன் ஸ்டார் தான் இவ்வளோ வேலையையும் பார்த்து. கண்டிஷன் ஸ்டார்னு யாருன்னு தெரியல, அன்பில் மகேஷ் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ திருச்சியை பொறுத்தளவில் அன்பில் மகேஷா KN நேரு அப்படிங்கிற ஒரு போர் இருக்கும் இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா KN நேரு காலி பண்ணுறதுக்கு இன்னொரு தரப்பு இப்படி பண்ணிட்டாங்கன்றது சவுக்கு சங்கருடைய குற்றச்சாட்டு. ஸோ அரசியல் ரீதியாக உட்கட்சிக்குள்ளேயே KN நேரு அவர்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஏற்கனவே இதற்கு முன்னாடி திருச்சியில் உள்ள சில திமுகவினரே KN நேரு அவர்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கி பெரிய அளவில் பஞ்சாயத்தான கதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆபத்தான இடத்துல இப்போ KN நேரு அவர்கள் இருக்கிறார்.
ஸோ அவரை வந்து கட்சியும் வந்து கைவிடுற நிலைமையில தான் அவர் இருக்கிறாரு. ஆனால் இவர் வந்து மாட்டினார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரடியாக இதில் சிக்கல் இருக்கும். ஏன்னா இந்த வழக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணி தான் இடி வந்து திட்டமிட்டு இதை ப்ராக்ரஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. இதில் வந்து கவிபிரசாத் அவர்களுடைய மொபைலில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்கள் யாரை எப்போது பார்க்கணும், இவர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் சபரீசனை பார்க்கணும்னா இந்த மாதிரி வாங்க, அந்த மாதிரி போங்க அப்படிங்கிற மாதிரியே கைட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே கவிபிரசாத் அவர்களுடைய மொபைலில் இருக்குது. ஸோ கேஎன்ஆர் அவர்களுக்கு நெருக்கமானவன்றது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் குடும்பத்துக்கே நெருக்கமான ஒருத்தர் கவிபிரசாத் அவர்களாக இருந்திருக்கிறார். அப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் கேஎன்ஆர் வழியாக அவர்கள் போயிட்டு ஸ்டாலின் அவர்களை லாக் பண்ணுறது தான் மிகப்பெரிய திட்டமாகவே ஈடிக்கு வந்து இருந்திருக்கு. ஈடியினுடைய இயக்குனர் வந்து சென்னை வந்ததன் காரணமாக விரைவில் வந்து கேஎன்ஆர் அவர்கள் கைது செய்யப்பட போறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து இருக்கு. ஏன்னா இதில் வந்து கேஎன்ஆர் அவர்களை கைது செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமான அடுத்து வரக்கூடிய 1.5 மாதங்களுக்கான தேர்தல் பணிகளை வந்து முடக்க முடியும். என்னதான் இவர்கள் நீதிமன்றம் போயிட்டு ஜாமீன் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டாலும் நம்ம வந்து செந்தில் பாலாஜியை பார்த்தோம் எத்தனை மாதங்கள் வந்து சிறையில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து அவர்களுக்கு வெளிப்படையாக ஆதாரம் இருக்கு. அப்போ இதில் அவ்வளோ சுலபமாக வந்து தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா பல டெண்டர்கள் நீங்கள் மொத்தமாக வந்து 1020 கோடி சொன்னாங்க இல்லையா, நம்ம கூட கடந்த காணொலியில் பேசியிருப்போம். அது வெறும் 1020 கோடி மட்டுமே உள்ளது கிடையாது. ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டு அதில் இவர்கள் முதலீடு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே வருது. அதில் வந்து கமிஷனாக மட்டும் இங்கே 10% வச்சுட்டாலும் கூட அது 5000 கோடிக்கு மேலே இருக்கிற ஊழல். ஏற்கனவே ஈடி வந்து டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு. அது நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கு வந்து ஒரு பேசுபொருள் இருந்துச்சு. கடைசியில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தான் திமுக வந்து ஒரு ஸ்டே வாங்குறாங்க. அது இன்னும் ஈடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து மறு தொடக்கம் பண்ணுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுறாங்க. அப்போ இந்த வழக்கு அது மாதிரி பேசு பொருளாக இருந்தாலே போதும். ஒரு மாத காலம் வந்து இது ஒரு மிகப்பெரிய அளவில் நேஷனல் நியூஸ் அவங்க எடுத்து விட்டாங்கனாலே நிச்சயமாக தேர்தல் சமயத்தில் திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும். இந்த முறை வர 4 முனை போட்டி அப்படிங்கிறதுனாலே திமுக வந்து நம்ம எந்த சான்ஸ் எடுக்கக்கூடாது, நம்மளோட வாய்ப்பை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி அவர்கள் வந்து சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் உள்ளே சேர்த்துட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவ்வளோ பெரிய விஷயம் வந்து மாட்டிச்சு அப்படின்னா, இது வெளியே வந்துச்சு அப்படின்னா பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டி நேரிடும். அதனால தான் வந்து அமைச்சர் கேஎன்ஆர் அவர்கள் டெல்லிக்கு நேரடியாக நம்மளே தூது போயிடலாமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஈடுபடுறாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, கேஎன்ஆர் வந்து அவர்கள் வந்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. கேஎன்ஆர் அவர்கள்ட்ட போயிட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்காதீங்க, இந்த முறை நீங்கள் தீவிரமாக வந்து கலகாட்சி வரணும்னு சொல்லி நீங்கள் உழைக்காமல் ஒரு சில தொகுதிகளை விட்டுருங்க, நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள், கட்சியை ஜெயிக்கிறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. ஸோ அதனால் வந்து கேஎன்ஆர் அவர்கள் வந்து இந்த முறை வந்து சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது, இல்லைன்னா தேர்தல் சமயத்தில் நெருக்கடிகள் வந்து கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவருமே சொல்லப்படுது. அப்போ இது எப்படி பார்த்தாலும் பொலிட்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதே சமயத்தில் சட்ட ரீதியிலும் அதிமுக இதை வந்து விடுற மாதிரி இல்லை. நீங்கள் ஏற்கனவே ஈடி 2 முறை கடிதம் பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த வழக்கை வந்து அப்படி ஒரு கிடப்பில் தான் போட்டிருந்தாங்க. யாருமே வந்து பெரிய அளவில் அதை ஈடியினுடைய கடிதத்தை வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்லை தலைமைச் செயலகமோ யாருமே வந்து இதை முன்னெடுப்பு எடுக்கலை. அதுக்கப்புறமா அதிமுகவினுடைய ராஜ்யசபா எம்பி இன்பதுரை அவர்கள் என்ன பண்ணுறாரு, உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை கொண்டு போகிறார். இந்த மாதிரி இவங்க வந்து ஈடியினுடைய கடிதத்தை ரொம்ப டிலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறார். அதுக்கு முன்னாடியே வந்து ஆதிநாராயணன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு வழக்கு போட்டிருந்தாலும் அவர் மீது சில குற்றப்பின்னணி இருப்பதனால் அந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கல நீதிமன்றம். அதுக்கப்புறம் இன்பதுரை அவர்கள் போட்ட வழக்கை தான் எடுத்து விசாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க மேலே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைங்கிற கேள்வியை முன் வச்சதோட போதுமான அளவுக்கான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே பாடம் எடுத்து நீதிபதி அவர்கள் அனுப்பியிருந்தார். லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த அளவிற்கு வந்து கேஎன் நேருவை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க அப்படின்னா, எங்களுக்கு 180 நாட்கள் இந்த வழக்கினுடைய சாராம்சம், இந்த வழக்கில் வந்து உண்மையிலேயே முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு நேரம் வேணும், அதனால் நாங்கள் 6 மாதம் கழித்து என்ன பண்ணிக்கிறோம், நாங்கள் இந்த வழக்கை வந்து வழக்கு பதிவு பண்ணலாமா இல்லை இதை வந்து முகாந்திரம் இல்லையாட முடிவு பண்ணுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீதிபதி அவர்கள் சொல்கிறாரு, இல்லை நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன், ஆதாரங்கள் இருக்குது. ஏன்னா ஈடி வந்து நமக்கு வெளியிட்ட மீடியாக்களுக்கு வெளியிட்ட அந்த இதிலே பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு வெளியிட்ட அந்த இதிலே பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி எந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, எந்தெந்த வெளிநாடுகளுக்கெல்லாம் ஹவாலா பணம் போயிருக்குன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே அவங்க வாட்ஸ்அப் சேட்லேருந்து ஆதாரப்பூர்வமாக சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும், அதான் எல்லாமே போட்டிருக்காங்களே, முகாந்திரம் இருக்குது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. இன்னொன்று எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விசாரிக்க தானே போறீங்க, உடனே வந்து கேஎன்ஆர் அவர்களை கைது பண்ணி உள்ளே போட போகிறது இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மாநில அரசினுடைய அமைப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை இருந்தாலும் இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து ஈடி உள்ள வர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு துருப்பு சீட்டு தான் லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய அந்த வழக்கு. ஏன்னா ஈடியால் நேரடியாக கேஎன்ஆர் அவர்களை விசாரிக்கவோ இல்லை கைது பண்ணவோ முடியாது. முதல்ல அவர் மீது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணணும். எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் அந்த கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிற கேஸில் இருக்கு இல்லையா, அவர் மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அது அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டுச்சு.
அந்த வழக்கினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இடி வந்து உள்ள வருது. இங்க மிகப்பெரிய அளவில் பணம் கையாடல் நடந்திருக்கு, நாங்க வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் அந்த ஆக்ட் படி நாங்க உள்ள வர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் உள்ள வருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன வழக்கு தான். அவர் சொல்லப்போனால் அது பெரிய அளவில் இப்போ பலாயிரம் கோடிகள் வந்து ஊழல் பண்ண வழக்கு கிடையாது. ஆனால் அதுலேயே செந்தில் பாலாஜியை ஆட்டி வைத்தது இடி. இப்போ இந்த வழக்கில் வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காக பணம் வாங்கினது அப்படிங்கிறது திட்டமிட்டு எக்ஸாம் நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு போஸ்டிங் ஆள் செலக்ட் பண்ணி எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் தவறான முறையில் வழி நடத்துறது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு 800 கோடிக்கு மேலே, கரெக்டாக சொன்னால் 888 கோடிங்கிறது அவர்கள் சொன்னாங்க. அப்போ அதில் அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் சிக்கல் நடந்திருக்கு. ஒரு வேலைக்கு வந்து 25 35 லட்சம் வரைக்கும் பணம் வாங்கினதா குற்றச்சாட்டு தனி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டெண்டர்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து ஒன்றா கிளப் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இடி வந்து உள்ளே வந்துடும். ஏன்னா அந்த பணம் வந்து உள்நாட்டிலையும் ஹவாலா மூலமாக வந்து பல குளறுபடிகள் நடந்திருக்கு. துபாய் வரைக்கும் இந்த பணம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அதில் கூட தெளிவாக போட்டிருந்தாங்க, ஒரு 10 ரூபா நோட்டை வந்து ஒரு சீரியல் நம்பர் அந்த கோடு வேர்டெலாம் எழுதி பணத்தை வந்து மாற்றிருக்காங்க, கையாடல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இவர்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது எல்லாமே அனுப்பியிருக்காங்க. வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா கவிபிரசாத் அவர்களுடைய மொபைலில் தான் அத்தனை ஆதாரங்களுமே அவர்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போது இந்த எல்லா தகவலும் இருப்பதுனால இதுக்கப்புறம் இதில் வந்து KN நேரு அவர்கள் அவ்வளோ சுலபமாக தப்பிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் ஸ்டாலின் அவர்களுடைய உதவியை வந்து கேட்டு அவர் வந்து நாடி இருக்கிறார். ஆனால் தலைமையிலிருந்து KN நேரு அவர்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்கலை அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த சமயத்தில் வந்து இவர்கள் பிஜேபி கிட்ட போய் சரண்டராகவும் முடியாது. ஏன்னா இப்போ பிஜேபி இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டாவை என்ன இருக்கும், திமுகவை ஆட்சியிலிருந்து நகர்த்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறது அவர்களுடைய அரசியல் கணக்காக இருக்கும். அப்போ அரசியல் ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி திமுகவால் தப்பிக்க முடியாது. அந்த 1000 கோடி ரூபாய்க்கான அந்த டாஸ்மாக் ஊழல் இருக்கு இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியில் இவர்கள் வந்து தப்பிச்சாங்க. எப்படின்னா எப்படி வந்து இடி நேரடியாக எங்களோட மாநில அரசுக்கு உட்பட்ட ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் ஃபோனை சீஸ் பண்ணலாம், நீங்கள் எப்படி எங்களோட அதிகாரிகளை வந்து நீங்கள் ஒரு நாள் முழுக்க அவர்களை துன்புறுத்தி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கேள்வி எழுப்பும்போது தான் நீதிபதி அவர்கள் இடி வந்து உங்கள் அதிகாரத்தை நீங்கள் மீறுறீங்க, இடி வந்து உங்களோட வரம்பை நீங்கள் மீறுறீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அந்த வழக்கை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்போ கூட வந்து இடி தரப்புலேருந்து கைப்பற்றப்பட்ட ஆதாரத்தை சப்மிட் பண்ணலை. இப்போ நீங்கள் டாஸ்மாகோட MD விசாகன் அவர்களுடைய மொபைலில் இருந்து எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த ரத்தீஷ் கிட்ட பேசியிருந்தார் இல்லையா, இந்த மாதிரி இந்த கம்பெனிக்கு நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறோம் தம்பி, இந்த கம்பெனியோட சரக்கை நாங்கள் வாங்குறோம் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசின ஆதாரத்தெல்லாம் நீதிமன்றம் சமர்ப்பிக்கல. நீதிமன்றம் அதுக்கான வாய்ப்பை வழங்கலை. நீங்கள் போனதே தப்பு, நீங்கள் தவறான வழியில் போய் நீங்கள் ஆதாரங்களை கைப்பற்றிட்டீங்க, அதனால் இந்த வழக்கை வந்து நம்ம இப்போதைக்கும் தொடரக்கூடாது அப்படிங்கிறதான் ஸ்டே. ஒருவேளை ஆதாரம் சப்மிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் இந்த பிரச்சனையில் இடி வந்து எந்த விதமான ஒரு வரம்பை மீறிய செயல்படலை. சொல்லப்போனால் ஏற்கனவே இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நடந்த ரைடில் அவர்கள் சட்டப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு ஆதாரங்களை கைப்பற்றியிருக்காங்க. அங்கே கிடைச்ச ஆதாரங்கிறது வேற ஒரு வழக்காக இருக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. அதற்காக தான் லஞ்ச ஒழிப்புத்துறை ஃப்ரெஷ்ஷாக ஒரு வழக்கு போடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியில் இதில் வந்து KN நேரு அவர்களால் தப்பிக்க முடியுமானா அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அரசியல் ரீதியிலாகவும் தேர்தல் களம் கிட்ட நெருங்குது அப்படிங்கிறதுனால பிஜேபியும் சும்மா விட போகிறது கிடையாது. ஸோ இவர்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் டெல்லிக்கு இங்கிருந்து படையெடுத்து போனாலும் சரி, இல்லை உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் சரி, இவர்களால் தப்பிக்க முடியாதுங்கிற காலகட்டத்தினால தான் இப்போ வந்து KN நேரு அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்காரு. KN நேரு அவர்கள் வந்து மாட்டிட்டார் அப்படின்னா நாமளும் மாட்டிப்போமேன்னு சொல்லி திமுகவினுடைய தலைமை குழுமமும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கினுடைய போக்கை நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். அடுத்தடுத்த கட்டமாக அந்த வழக்கு எதை நோக்கி நகருது அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணுவோம். நன்றி.